எப்பவுமே அந்த 4 அடி தண்ணி அப்படியே தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து எந்த மாதிரி பாவங்கள் இருந்தாலும் அந்த கிணத்துல குளிச்சா பாவம் எல்லாம் தொலையுது அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க. அதே மாதிரி இங்க 3 வாரம் தொடர்ந்து வந்தா திருமணம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும், குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். அப்படி குழந்தைலன்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா, குழந்தை பிறந்தா ஆணா பிறந்தா பஸ்வான் பேர் வைக்குவாங்க, பெண்ணா பிறந்தா பார்வதியின் பேர் வைக்குவாங்க. சோழர்கள் காலத்துல பிரதிஷ்டை பண்ண திருக்கோயில் சார். பிரதிஷ்டை பண்ணி முனிவர்களால் வழிபட்ட அந்த திருக்கோயில். பாருங்க, இது பஞ்சலிங்கம், பஞ்சலிங்க பசவேஸ்வரர். பஞ்சலிங்க பசவேஸ்வரர்னா தலை மேலே 1, அந்த பக்கம் இந்த புஜத்தில் 2, பின்னாடி 1, மொத்தம் 5 இருக்குது லிங்கம். இது வந்து சுயம்பு நந்தி. அன்னதானம் 3 வருஷமா அன்னதானம் நடந்துருக்குது. எங்க போனாலும் கடவுள் இதுக்கு ஒன்றும் பஞ்சம் வைக்கிறது இல்லை. பின்னாடுடைய சிவனே போற்றி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம இருக்க. வணக்கம் நண்பர்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1000 வருடத்து பழமையான சிவன் ஸ்தலமாக கருதப்படுகிறது. அதாவது சோழர் காலத்திலே கட்டப்பட்டு முனிவர்களால் தவம் செய்த குகையில்தான் சிவன் அருளிக்கிறார். கோயிலோட மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லு கீழே தாங்க. இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாறை கீழே குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்கும். குகையில் தாங்க சிவலிங்கமே இருக்குது. ஸோ நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நேராக மூலஸ்தானம் போகாமல் இந்த பக்கத்தில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு காசி தீர்த்தம் உள்ள கிணறு கிடைக்கும். காசி தீர்த்த கிணறுக்கு பக்கத்தில் ஒரு குளம், இந்த குளம் தாங்க அது. இந்த குளத்துக்கு தண்ணியே பார்த்தீங்கன்னா அந்த காசி தீர்த்த கிணத்துல இருந்து தான் வருதுங்க. ஸோ இதுதாங்க காசி தீர்த்தம் உள்ள கிணறு. அந்த கிணத்துல இருந்து தான் இந்த பக்கத்தில் உள்ள குளத்துக்கு தண்ணியே நிரம்புதுங்க. வாங்க கிணத்துக்கிட்ட போய் பார்க்கலாம். கிணத்துல தண்ணியே வத்தாதாங்க. எந்த வெயில் காலத்துலையும் வற்றாத தண்ணி காசி தீர்த்தத்திற்கு சமமான தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஓம் நம சிவாய. இதுதாங்க காசி தீர்த்தம் உள்ள கிணறு. இந்த கிணத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா 4 அடி. நீச்சல் தெரியாதவங்க கூட இந்த கிணத்துல இறங்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின் கட்டி விட்டுருக்காங்க. அந்த செயினை பிடிச்சி தான் நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஸோ இந்த தண்ணியில் தான் முழுங்கினா நாம் செஞ்ச பாவங்கள்லாம் கழியுன்றது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. இந்த தண்ணியில் முழுங்கி எழுந்தா காசிலேயே முழுங்கி எழுந்த மாதிரி அப்படின்னு இங்குள்ள மக்கள் நம்பிக்கை. பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து இது கோயில் பாரம்பரியமாக இருக்கு. எல்லாம் வரும்போது 3 வாரம் வருவாங்க ஒருத்தரும். 1 வாரம் 2 வாரம் 3வது வாரம் வந்தால் அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். குழந்தைல என்ன வந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அப்படி குழந்தைலன்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா, குழந்தை பிறந்தா ஆணா பிறந்தா பஸ்வான் பேர் வைக்குவாங்க, பெண்ணா பிறந்தா பார்வதியின் பேர் வைக்குவாங்க. இந்த மாதிரி தான் எங்களுடைய கோயில் மகிமை. காசி தீர்த்தம் வந்து அந்த தீர்த்தம் காசிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வத்தாது, தண்ணியெல்லாம் வத்தாது. வத்தாது. வெயில் காலத்தில் கூட வத்தாது. எப்பவுமே அந்த 4 அடி தண்ணி அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ ஆழம்? 4 அடி. 4 அடி அவ்வளோதான். அது எப்பவுமே இருக்கும். 4 அடி ஆழத்தில் குளம் இருக்கு. அதுல பக்கம் குளத்துல வந்து இதுலேருந்து அதுக்கு போகுது. அது கிணத்துல இந்த சின்ன குளத்துலேருந்து 4 அடி குளத்துல இருந்து அந்த பெரிய குளத்துக்கு போகுது. குளத்துல தண்ணி வத்தாது. வத்தாது. குளத்துல தண்ணியே வத்தாது. எப்பவுமே வெயில் காலம் எப்போ இருந்தாலும் அப்போ இருந்தே இது வரைக்கும் எந்த காலத்துலேருந்து தண்ணியே வத்தாது. இது கோயில் உள்ள கிணத்துல குளிச்சுட்டு இங்கே தான் கோயில் உள்ள. ஆக்சுவலாக யூஸ்வலாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்க வேண்டிய இடம் நம்ம நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான். இது வரையும் கூட்டம் இல்லை, இதுக்கு மேலே கூட்டங்கன்னு நினைக்கிறேன். இந்த
இடம் தான் குகை ஸ்டார்ட் ஆகுது, அதாவது மூலஸ்தனமான சிவலிங்கன் இருக்கிற இடம். நாம் எல்லாமே 4 காலில் தாங்க தவழ்ந்து தான் இந்த குகைக்குள்ளேயே போக முடியும். அங்கே உட்கார்றேண்ணா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஓம் கங்காதரா சிவ கங்காதரா, ஹர ஹர சம்போ நம சிவாய, ஜடாதரா ஜடாதரா, ஹர ஹர சம்போ நம சிவாய, ஜீவேஸ்வரா சிவ ஜீவேஸ்வரா, ஹர ஹர சம்போ நம சிவாய, காசீஸ்வரா சிவ காசீஸ்வரா, ஹர ஹர சம்போ நம சிவாய. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, அம்பிகை ஈஸ்வரியே மகமாயி ஆனந்தே, ஆசி விசாலாட்சி தேவதாம்யோ மங்களம். சாமி வணக்கம். வணக்கம் சார். இந்த கோயில் மகிமை பற்றி சுருக்கமாக சொன்னீங்கன்னா. இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவல்நத்தம் என்ற ஒரு கிராமம் சார். இங்கே ஆவல்நத்த கிராமத்தில் காசீஸ்வரர் விசாலாட்சி அம்மையார், பஞ்சலிங்க பசவேஸ்வர சுவாமி, சிவகுமார சுவாமி திருக்கோயில் இருக்குது. மேலே வந்து காஷி தீர்த்தம் இருக்குது. இங்கே காஷி தீர்த்தத்தில் வந்து நம்ம ஸ்நானம் செஞ்சோம்னா காஷிக்கு போயிட்டு வந்த ஒரு முக்திமை கிடைக்கிறது பெரியவர்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி இங்கே 3 வாரம் தொடர்ந்து வந்தால் திருமணம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும், குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி முன்னாடி நந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே வந்து மாட்டுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த சுவாமி வந்து வேண்டிட்டு போனால் இங்கே பானம் விடுவாங்க. அதனுடைய வேண்டுதல் பிரகாரம் எல்லாமே நன்மை நடக்கும். அந்த பானம் விடுறது வந்து மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேண்டுதலுக்கு பண்ணுறாங்க. இப்போ இந்த காசி தீர்த்தோட மகிமை அங்கே வந்து நம்ம அது வந்து இயற்கையான தண்ணிங்க சார். அங்கே வந்து நம்ம குளிச்சோன்னா நம்ம எந்த ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனை எது இருந்தாலும் அங்கே வந்து நம்ம 3 வாரம் தொடர்ந்து வந்து குளிச்சோம்னா ரொம்ப ஆன்மீகமாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே வந்து எப்பவுமே வெயில் காலத்தில் கூட அந்த தண்ணி வந்து ஒற்றாமல் ஊற்றாக இருக்கும் சார். இந்த திருக்கோயில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், பிரதோஷ அன்னைக்கு விசேஷமாக இருக்கும், அமாவாசை வாரந்தோறும் திங்கக்கிழமை முழுசாக இந்த கோயில் நடை ஓப்பனாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை தான் திங்கக்கிழமை இருக்கும், தரிசனம் இருக்கும் சார். இப்போ சுவாமி லிங்கம் வந்து எப்படிங்க? இது வந்து சோழர்கள் காலத்துல பிரதிஷ்டை பண்ண திருக்கோயில் சார். பிரதிஷ்டை பண்ணி முனிவர்களால் வழிபட்ட அந்த திருக்கோயில். முன்னாடி வந்து ஆவல்நத்தம் கிராமம் இருக்கு. ஊர் பொதுமக்களால் அனைத்து விசேஷங்களும் திருக்கோயில்கள், மகா சிவராத்திரி, மாசி மாசத்துல திருவிழா நடக்கும் சுவாமியோடைய, ஆடி 18, தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி விசேஷத்துல எல்லா நவராத்திரி எல்லா விசேஷமும் நன்மையாக நடக்கும். சரியா? நல்லது நல்லது நல்லது. தம்பி கொஞ்சம் நவுறோம். சிவனை தரிசனம் பண்ணிட்டு இப்படி தான் வரணும், இப்படி தான் போய் ஆகணும். ஆனால் எல்லாருமே மூலஸ்தானம் வரையும் போகலாங்க. இங்கே இன்னொரு விசேஷமான கோவில் இருக்குது. அது என்னன்னா நந்தீஸ்வரர் கோவிலுங்க. அதாவது பஸ்வேஸ்வரா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். பசவேஸ்வரர் கோயில் தான். அது அடுத்தது காசீஸ்வரர். ஃபஸ்ட்டு வந்து வர்றவங்க, வேண்டுதலுக்காக வர்றவங்க, கோயிலுக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு நந்தீஸ்வரர் தான் வழிபடுவாங்க. நந்தீஸ்வரர் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காசீஸ்வரர் வழிபடுவாங்க. நந்தீஸ்வரர் வழிபடும் போது அவங்களுக்கு வந்து மாடு இது மாதிரி வச்சிருக்கிறவங்க வந்து வேண்டுதல் வைப்பாங்க. என் மாடு நல்லா இருக்கட்டும், மாடு நல்லா கண்ணுக்குட்டி போட்டோம் அப்படி வேண்டுதல் வச்சுட்டு, போடுற கண்ணு உனக்கே கொண்டாந்து உடனே வந்து வேண்டுதல் வச்சு போவாங்க. அந்த கண்ணுக்குட்டி போட்டால் உடனே கோயிலுக்கு தான் கொண்டாந்து அந்த கண்ணுக்குட்டியை விடுவாங்க. வேண்டுதல் கண்ணுக்குட்டி வந்து வாரம் எல்லாருமே லோக்கலில் எல்லாம் சுற்று பக்கம்லாம் வண்டி வச்சுன்னு வந்து கண்டிப்பாக கண்ணுக்குட்டியெல்லாம் கோயிலுக்காக நிவார்த்தி, அதுக்காவது கோயிலுக்காக நந்தீஸ்வரருக்கு வந்து மாடு கண்ணு பெரிய பெரிய எருதுங்களை பாருங்க. இது பஞ்சலிங்கம், பஞ்சலிங்க பசவேஸ்வரர். பஞ்சலிங்க பசவேஸ்வரர்னா தலை மேலே 1, அந்த பக்கம் இந்த புஜத்தில் 2, பின்னாடி 1, மொத்தம் 5 இருக்குது லிங்கம். இது வந்து சுயம்பு நந்தி.
ஒரு 700-800 வருஷத்துலேருந்து இருக்குது. சுயம்பு நந்தி பிறந்திக்கிறது, தானாக பிறந்திக்கிறது. வந்து நந்திக்கு வந்து கும்பிட்டுட்டு மனசுல நினைச்சிங்கன்னா 3 வாரம் வந்து போனீங்கன்னா மனசுல நினைக்கிறது நிறைவேறும். ஓம் ஓம் இரண்யவாத்ரம் மாதவ்யதானி தேகாதி மாதவ்ய ஏகத பிரம்மாண பாரதிம் ஏகதைவ ஹஜமானம் ஆயோஸ்கீர்த்திரஜாந்துதம் ஸ்ரீவசவேஸ்வர சுவாமி பூஜாமாடரஸ்யம் ஹృదయారద దీపం దర్శయామి శ్రీ పంచలింగ బసవేశ్వర స్వామి సమేత ఆది బసవేశ్వర స్వామి పూజామాచరిష్యేం హృదయారద దీపం దర్శయామి ఓం నమ శివాయ నమః. శ్రీ బసవేశ్వర స్వామి ఆశీర్వాద బల సిద్ధిరస్త్వం శత సంవత్సరం దీర్ఘమాయుః. இந்த கோயிலுக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி வரணும்னு இங்க உள்ள ஒரு அண்ணனே சொல்றாரு, நீங்களே கேளுங்க. சார் மொத்தம் 56 காலையில் 6:30 மணிக்கு கிருஷ்ணகிரி பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ் எடுப்போம். 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு எடுத்தால் 7:45 8 மணிக்கு இங்கே காலையில் பஸ் சிங்கிள் கோயிலுக்கே வரும். மதியம் வந்து கரெக்டாக 12:30க்கு கிருஷ்ணகிரியிலே 19A இங்கே கரெக்டாக 1:30 மணிக்கு இங்கே வரும். சாயந்தரம் 6:30 மணிக்கு எடுப்போம். இங்கே 7:45க்கு கோயிலுக்கே வரும். 56 ஒரு நாளைக்கு 3 சிங்கிள். அது இல்லாமல் குரூர்பள்ளி வந்துட்டா சேர் ஆட்டோ இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சேர் ஆட்டோ வசதி திங்கக்கிழமை கன்ஃபார்மாக இருக்கும். சேர் ஆட்டோக்கு வந்து இங்கேருந்து சேர் வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. சேர் ஆட்டோக்கு 40 ரூபா வாங்குவாங்க. திங்கக்கிழமானாலும் சேர் ஆட்டோ இருக்கும். எனி டைம் திங்கக்கிழமானாலும் மாமூலாக இருக்கும் சேர் ஆட்டோ. அடுத்தது பஸ்ஸு, மினி பஸ்ஸும் இருக்கும். மினி பஸ் வந்து சூளகிரியிலிருந்து ஆவணத்தம் கோயிலுக்கே மினி பஸ் இருக்குது. காலையில் 7:30 மணிக்கு ஒரு சிங்கிள், 10:30 மணிக்கு ஒரு சிங்கிள், 1:30 மணிக்கு ஒரு சிங்கிள், 4:30 மணிக்கு ஒரு சிங்கிள், 6:30 மணிக்கு ஒரு சிங்கிள். சூளகிரிலேருந்து மினி பஸ் இருக்கும். சூளகிரிலேருந்து வரலாம், ஒசூர்லேருந்து வர்றவங்க சூளகிரிலேருந்து கண்டிப்பாக வரலாம். மினி பஸ் இருக்கு. நன்றி சார். நன்றி. ஓகே சார். காசீஸ்வர் மற்றும் நந்தீஸ்வர் இவங்களை தரிசனம் செஞ்சுட்டு நாம இப்போ அன்னதானத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். அன்னதானம் 3 வருஷமாக அன்னதானம் நடந்துருக்குது. யாராவது விருப்பம் இருந்தால் அன்னதானத்துக்கு ஒரு நன்கொடைக்காக ஏதோ அவங்கள விருப்பத்துக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போயின்னே இருக்கலாம். யாரையும் வந்து உட்படுத்தி நாங்கள் பணங்குடோ இல்லை ஹோட்டல் மாதிரியோ ஏதோ நாங்கள் இது செய்கிறதில்ல. அடியார திருவடிகளுக்கெல்லாம் ஒரு பணிவான வணக்கம். இன்னும் மேலும் இந்த அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகமணி திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முன்னாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவாதினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவாதினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவாதினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். நம்ம என்ன வேண்டுனாலும் பெருமான் கொடுக்கறது சிறப்பாக இருக்குங்க ஐயா. அதுக்கு இந்த பதிகத்தை விண்ணப்பிக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஐயா. பெருமான் கிட்ட தினம் விண்ணப்பிக்கலாம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்போம் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையன் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ, வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டுமயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ ஆதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லாய், வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்று, வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில்,
அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கால பைரவம். அன்னதானம் நண்பர்களே, எங்கே போனாலும் கடவுள் இதுக்கு ஒன்றும் பஞ்சம் வைக்கிறது இல்லை. காலைல பசி எடுத்துச்சு, இப்போ தான் ஆகுன்னு கடைசியில் கூப்பிட்டு அன்னதானமே போட்டார் கடவுள். ஒரு காலத்தில் அன்னதானமே சாப்பிடாத ஓடி ஓடி போவான். பார்த்தீங்களா, கடவுள் கூப்பிட்டு வச்சு சோறு போடுறாரு. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கால பைரவம்.